உடனுக்குடன் செய்தி. சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய ஒப்பந்த விதிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்பிஜி டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கருப்பூர் பகுதியில் சிலிண்டர்களுக்கு கேஸ் நிரப்ப வந்த லாரிகள் கேஸ் நிரப்பாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம். விஜயானந்த், சேலம் மாவட்டத்தில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பா மோனிஷா, அதாவது தமிழகம் உட்பட 6 மாநிலங்கள் செயல்படக்கூடிய டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக கடந்த ஆயில் நிறுவனங்கள் 2025 வருடத்திற்கான புதிய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, புதிய விதிமுறை எப்படின்னா 21 டன் எடை கொண்ட 3 ஆக்சல் வாகனங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தென்மண்டல அளவில் செயல்படும், அதாவது 4000க்கு மேற்பட்ட தென்மண்டல அளவில் செயல்படுது. எங்கெங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி உட்பட 6 மாநிலங்களில் இருக்கக்கூடிய டேங்கர் லாரிகள் எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து டேங்கர் லாரி மூலமா தான் எல்பிஜி நிரப்பி மற்ற இடத்துக்கு டெலிவரி செய்து வருகின்றன. அது வாடகை அடிப்படையில் செயல்பட்டு வருது. அந்த வாடகை அடிப்படையில் செயல்படக்கூடிய வாகனங்கள் 3 ஆக்சல் கொண்ட வாகனங்கள் 21 டன் கொண்ட வாகனங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தது. இதனை கண்டித்து ஏற்கனவே 2 ஆக்சலும் 18 டன் எடை கொண்ட வாகனங்கள் தான் அதிகமாக செயல்பட்டு வருவதாகவும், இதனால் ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நேற்று நாமக்கல்ல தலைமையிடமாக கொண்டு தென்மண்டல எல்பிஜி உரிமையாளர்கள் இன்று முதல், அதாவது இன்று காலை 6 மணி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தேன். அதே போல இன்று முதல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலம் மாவட்ட பகுதியில் உள்ள கருப்பூர்ல எண்ணெய் நிறுவனத்துல நிரப்பக்கூடிய லாரிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. எண்ணெய்கள் நிரப்பது கேஸுகளோ அல்லது எண்ணெய்களோ நிரப்பப்படாமல் நீண்ட வரிசையில் இருக்கு. அதாவது இங்க நிரப்பக்கூடிய அந்த டேங்கர் லாரி மூலியமா தான் அந்த லாரிகள் மூலியமா தான் மற்ற மாவட்டங்களோ மாநிலத்துக்கோ செல்லக்கூடிய நிலைமை இருக்கு. இது இந்த போராட்டத்தின் காரணமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் கேஸ் கட்டுப்பாடு கடுமையாக ஏற்படும். தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 6 மாநிலங்களுக்கும் கேஸ் கட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கு. தொடர்ந்து இதே போக்கு நிலைச்சுன்னா இது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக தொடர் போராட்டமாக இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதனால் பெருத்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற அபாயம் தான் ஏற்பட்டு இருக்கு. மோனிஷா, விஜயானந்த், தகவல்களுக்கு நன்றி.